இது இறையியல் சூஃபி மூலிகை மலர் மாந்திரீக மருத்துவம். நான் உங்கள் டாக்டர் முகமது. இந்த உலகத்தின் பிறப்பாகிய மனிதகுலம் வாழ்ந்து தேவைகளை பூர்த்தி செய்யும் போது ஒரு மாபெரும் ஒரு வேதனையிலும் மனநிலை அல்லோலப்பட்டும் ஒரு சில தற்போதைய நிலையிலிருந்து விடுபடுவதற்கான வழிகளை தேடி தங்கள் வாழ்க்கையை ஒரு வட்டத்துக்குள் வடிவமைத்துக் கொண்டு வாழ வேண்டும் என்ற ஒரு உண்மையான அந்த நோக்கத்திற்காக வாழ்ந்து தங்கள் இந்த உலகில் வாழ்வதற்கு தேவையான பொருளாதாரங்களை சரியாக ஈட்டிக் கொள்ள முடியாமல், வந்த பொருளாதாரங்களை கூட தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் சிக்கி திணறி தவித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உள்ளங்களுக்காக இந்த பதிவை நான் விடுகின்றேன். இந்த பதிவு மிகவும் சூட்சமமானதும் சூஃபி மாந்திரீகத்தில் பழமையானதுமான இந்த தாந்திரீக பயிற்சி முறையை நீங்கள் ஒரு தரம் முயற்சித்து பாருங்கள். அந்த வகையில் வருமானம் நலிவடைந்து பணவரவு போதாமல் மன வேதனையில் மன உளைச்சலில் மாட்டிக்கொண்டு வெளியே யாரிடமும் சொல்ல முடியாமல், சொன்னாலும் சரியான முடிவு கிடைக்காமல் மிக மிக வேதனையில் சிக்கியிருக்கும் உங்களுக்கு சூஃபி தாந்திரீகத்தில் உள்ள ஓர் அபூர்வ தாந்திரீக பரிகாரத்தை சொல்லப் போகின்றேன். இதை ஒரு எப்பொழுதும் செய்ய வேண்டும், யார் யார் செய்ய வேண்டும் என்பன விளக்கமாக கூறுகிறேன். இதற்காக முதலில் நீங்கள் ஒரு A4 பேப்பரை எடுத்துக்கோங்க. ஒரு A4 பேப்பர்ல 4ல் 1 துண்டு எடுங்க. 4ல் 1 பங்கு A4 பேப்பர்ல 4ல் 1 துண்டு எடுத்துக்கொண்டு இதுக்கு கருப்பு கலர் ஸ்கெட்ச், கருப்பு கலர் மார்க்கர் அல்லது கிரீன் கலர் மார்க்கர், பென்சில் மார்க்கர், ஸ்கெட்ச் ஏதாவது ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்று கருப்பாக இருக்கணும் அல்லது கிரீனா இருக்கணும், பிளாக்கா இருக்கணும், கிரீனா அல்லது கிரீனா இருக்கணும். அந்த மாகையாக ஒன்றை தெரிவு செய்து இங்கே காட்டப்பட்டுள்ளவாறு, இங்க நான் உங்களுக்கு காட்டுறேன், அதை பாருங்க. இந்த மாதிரி தெளிவா விளங்குதான்னு பாருங்க. இந்த மாதிரி விளங்கிக்கோங்க. இந்த பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ஸ்கெட்ச் மார்க்கரால வரைஞ்சிக்கோங்க. இதுக்கு தேவையானது இன்னும் ஒரு சாமான் சுர்மா கல் என்று சொல்வார்கள். இதை ஆயுர்வேத மருந்து கடைகளிலும் சில முக்கியமான டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களிலும் வாங்க முடியும். அது இங்கே எனது கையில் இருக்கிறது. இதுதான் அந்த சுர்மாக்கல். இதை விட சிறிதாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த வகையான ஒரு கல்லை எடுத்துக் கொள்ளுங்கள். இதில் காட்டப்பட்டுள்ளவாறு அதை கொஞ்சம் மெதுவாக தட்டி, ஒரு கல் இல்லாத ஒரு பதத்துக்கு அதை கொஞ்சம் தட்டி, மணலான பருவம் தட்டி அதை கொர என்ற பதத்துக்கு அதை ஆக்கி கொள்ளுங்கள். இதில் உள்ளவாறு இதை வரைந்து கொள்ளுங்கள்.
இதை வயது வந்தவர்கள் மட்டுமே செய்ய முடியும் என்பதை ஆண் பெண் இருவரும் செய்யலாம். பெண்கள் மென்சஸ் எனும் அந்த தீட்டு நேரத்தில் செய்யக்கூடாது. இந்த விஷயத்துல நீங்க மிகவும் கவனமாக இருங்கள், கவனத்தோடு இருங்கள். ஆழமான உங்கள் எண்ணங்களை வலுப்படுத்தி இதை செய்வதற்கு உகந்த நேரமாக அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்குள் இதை செய்யலாம். இதை செய்வதற்காக நீங்கள் ஓர் சுத்தமான இடத்தை தெரிவு செய்து அமர்ந்து அந்த இடத்தில் இவ்வகையான எந்த தாவீதை கிரீன் கலர் கொண்டோ அல்லது பிளாக் கலர் கொண்டோ வரைந்து அந்த பேப்பரை ஒரு வெள்ளை அல்லது கிரீன் கலர் காட்டன் துணியில் மேல் வைத்து பேப்பரின் நடுப்பகுதியில் அந்த சிறிய அளவான அந்த சுருமா பருக்கைகளை வைத்து பரப்பி உங்களது அந்த ஆழ்மனம் ஒன்றி மட்டும் உங்களுக்கு தேவையான இவ்வளவு பணத்தொகையை மனதில் நினைத்து கொண்டு ஆழ் மனதினால் நீங்கள் சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால், நீங்கள் மனதை ஒரு நிலையாக வைத்து உங்கள் மனதிலே ஆழமாக பதியக்கூடியவாறு இந்த பிஸ்மி அல்லாஹி அல் ரஹ்மானி அல் ரஹீம், அதாவது உங்கள் உதடுகள் அசையாமலும் நாக்கு உச்சரிக்காமலும் மனதிற்குள் ஆழமாக மனதிற்குள்ளால் மட்டுமே இதை நீங்கள் சொல்ல வேண்டும். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்கின்றேன். உதடு அசையாமலும் நாக்கு உச்சரிக்காமலும் இதை நீங்கள் ஆழ் மனதினால் ஒன்றி உங்களை தன்னிலை மறந்த நிலையினும் ஒரு அந்த ஆழமான ஆழ்தியான நிலைக்கு செல்லும் அளவுக்கு நீங்கள் அதை செய்ய வேண்டும். அதை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். பிஸ்மி அல்லாஹி அல் ரஹ்மானி அல் ரஹீம். அவ்வளவு நேரங்கள் போதாவிடில் ஆக குறைந்தது 313 தடவையாவது நீங்கள் அதை செய்து பாருங்கள். இது பரீட்சிக்கப்பட்ட ஒன்று. நிச்சயம் இந்த நோக்கத்திலும் இந்த எண்ணத்திலும் நீங்கள் நான் சொன்ன இந்த வழி பிரகாரம் செய்வீர்களானால் உங்களுக்கு வெற்றியின் மீது உங்களை அமர வைத்து உங்களுக்கு தேவையான அந்த செல்வம் உங்கள் காலடிக்கு வரக்கூடிய வழிகள் அத்தனையும் திறந்து உங்களை நோக்கி செல்வங்கள் வருவதை உங்கள் கண்களால் பட்டு ஆச்சரியப்படுவீர்கள் என்பதை உங்களுக்கும் சொல்லிக்கொள்ள விடுகிறேன். ஆழ்ந்த தியான நிலையில் சேர்த்து அதை நீங்கள் பணம் வைக்கும் இடத்தில் அதை நீங்கள் அந்த நிலையிலேயே உச்சரித்த பின் அந்த பணம் வைக்கிற இடம், அதாவது உங்கள் வீட்டில் பணம் வைக்கும் இடமாக இருந்தாலும் சரி, உங்கள் வியாபார ஸ்தலத்தில் பணம் வைக்கும் இடமாக இருந்தாலும் சரி, அல்லது அதை மடித்து உங்கள் மணி பர்ஸில் நீங்கள் வைத்துக் கொள்ளவும் முடியும். அந்த படித்தது உங்களது வீட்டு பீரோ, அதாவது நீங்கள் எங்கே பணங்களையும் நகைகளையும் வைக்கிறீர்களோ அங்கே அதை வைத்துக் கொள்ளுங்கள். அதற்குரிய பவர் என்னங்கிறது உங்களுக்கு அடுத்த 24 மணி நேரத்துல விளங்கும். அவ்வளவு பவர்ஃபுல்லான பரீட்சிக்கப்பட்ட ஒரு தாந்திரிக முறைதான் நான் உங்களுக்கு இப்போது கூறியிருக்கிறேன். ஆனால் அந்த விடயத்தை நான் கூறியவாறு சரியாக 100% சரியாக செய்வீர்களாய் இருந்தால் மட்டுமே அது உங்களுக்கு பலன் தரும். சிந்தனையை வேறு பக்கம் ஓட்டிவிட்டும் சிந்தனையை பல பக்கங்கள் சிதற விட்டுவிட்டும் நீங்கள் வாயினாலும் உதட்டினாலும் நாவினாலும் உச்சரித்து எந்த பிரயோசனமும் கிடைக்காது. ஆகவே
உங்களை ஒருநிலைப்பட்டு எண்ணங்கள் வரும், அதற்குள்ளால் பயணம் செய்ய வேண்டும் என்பதையும் உங்களுக்கு நான் தெளிவுபடக்கூடி இந்த பதிவிலிருந்து விடைபெற்று மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.